திருக்குறள் அதிகாரம் 59 ஒற்றாடல். குறள் 581. ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண். விளக்கம்: தன்னுடைய ஒற்றர்களும் ஒற்றும் புகழ்பெற்ற நீதி நூல்களும் உரை சான்ற நூலும் ஆகிய இவ்விரண்டையும் ஒரு மன்னன் தன்னுடைய இரு கண்களாக தெளிவாக தெற்றென்க கொள்ள வேண்டும். அதாவது, நிகழ்கால நடப்புகளை அறிய ஒற்றர்களும் எக்காலத்திற்கும் உரிய தர்மத்தை அறிய நீதி நூல்களும் அவசியம். மகாபாரதம். ந காரியம் அபியோக்தவ்யம் அபுத்வா சத்ருநிஸ்ரயம் சாரிநேத்ராஹ ஹி ராஜாகஹ பஷ்யந்தி ஆக்ருத்த புத்தயஹ. விளக்கம்: பகைவர்களின் பலத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கக்கூடாது. மன்னர்கள் தங்கள் ஊனக்கண்ணால் பார்ப்பதை விட ஒற்றர்களாகிய கண்களால்தான் உலகத்தை பார்க்கிறார்கள். ஒற்றர்களே அரசனுக்கு கண்கள். மனுஸ்மிருதி. சாஸ்திர சக்ஷுஹு மஹீபாலக சார சக்ஷுஹு ச சர்வதா ஏதாப்யாம் சக்ஷுப்யாம் யோகி ந பஷ்யதி ச அக்ஷக்ஷ்மான். விளக்கம்: பூமியை ஆளும் மன்னன் சாஸ்திரங்களாகிய கண்ணையும் சார கண்களாகிய கண்ணையும் எப்போதும் கொண்டிருக்க வேண்டும். இவ்விரண்டு கண்களும் இல்லாத மன்னன் முகம் நிறைய கண்கள் இருந்தாலும் அவன் பார்வையற்றவனே. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 581 உள்ள மன்னவன் கண் என்ற உருவகம் சனாதன தர்மத்தின் ராஜநீதி மற்றும் தர்மசாஸ்திரம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சார நேத்திரம், ஸ்பை ஆஸ் ஐ. சனாதன தர்மத்தில் சாரே பஷ்யந்தி ராஜாகஹ என்பது ஒரு புகழ்பெற்ற வாசகம். ஒரு மன்னன் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. எனவே ஒற்றர்களே அவனது பார்வையை விரிவுபடுத்துகிறார்கள். உரை சான்ற நூல், சாஸ்திரா. வெறும் தகவல் மட்டும் போதாது, அந்த தகவலை வைத்து எப்படி நீதி வழங்க வேண்டும் என்ற தெளிவு வேண்டும். அதற்கு நீதி நூல்கள், சாஸ்திரங்கள் அவசியம். ஒற்றன் என்ன நடக்கிறது என்று காட்டினால் நூல் என்ன செய்ய வேண்டும் என்று காட்டும். தெற்றென்க, கிளாரிட்டி. இரண்டு கண்களும் ஒரே புள்ளியில் குவியும் போதுதான் பார்வை தெளிவாக இருக்கும். அதுபோல ஒற்றன் சொல்லும் செய்தியும் நீதி நூல் சொல்லும் அறமும் இணையும் போதுதான் ஒரு மன்னன் சரியான முடிவை எடுக்க முடியும். அதிவிவேகம். அர்த்தசாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் ஒரு மன்னன் தூங்கும்போதும் அவனது ஒற்றர்கள் விழித்திருக்க வேண்டும் என்பார். இதுவே தெற்றென்க என்பதன் ஆழமான பொருள். குறள் 582. எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் துழல். விளக்கம்: தன் நாட்டில் உள்ள குடிமக்கள், பகைவர், சுற்றத்தார் என எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாள்தோறும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்காலத்திலும் எஞ்ஞான்றும் ஒற்றர்கள் மூலம் விரைந்து அறிந்து கொள்வது ஒரு மன்னனுடைய முதன்மையான கடமையாகும். வேந்தன் தொழில். மகாபாரதம். ஸ்வேஷு பக்ஷேஷு சௌரேஷு ததா ஏவச மஹீபதிஹி புத்திசாரைஹி பரிக்ஷேத நித்யம் ஏவ அதந்திரிதஹ. விளக்கம்: மன்னன் சோம்பலின்றி அதந்திரிதஹ தனது தரப்பினர் மற்றும் பகைவர் தரப்பினர் என இரு தரப்பிலும் நடப்பவற்றை தனது புத்திசாலிகளான ஒற்றர்கள் மூலம் நாள்தோறும் ஆராய வேண்டும். தகவல் அறியாத மன்னன் விழிப்பற்ற தூக்கத்திலிருப்பவனைப் போன்றவன். மனுஸ்மிருதி. சாரி விசாரித காரியக சர்வான் ஏவ விஜானீயாத் யதா தத்தம் அன்வேஷயேத்ஸ நித்யம் ஸ்வ பரமண்டலே. விளக்கம்: தன் நாடு ஸ்வமண்டலம் மற்றும் அயல் நாடு பரமண்டலம் ஆகிய இரண்டிலும் நடக்கும் அனைத்து செயல்களையும் மன்னன் ஒற்றர்கள் மூலம் துல்லியமாக விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே ஒரு அரசனின் அன்றாட தர்மமாகும். திருக்குறள் 582 உள்ள எல்லார்க்கும் எல்லாம் மற்றும் வல்லறிதர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ராஜநீதி மற்றும் யோகக்ஷேமம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நித்திய விழிப்புணர்வு, இட்டர்னல் விஜிலன்ஸ். சனாதன தர்மத்தில் மன்னன் ஜகத் ரக்ஷகன், உலகைக் காப்பவன். ஆபத்து எங்கிருந்து வரும் என்று தெரியாது என்பதால் எஞ்ஞான்றும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இது இறைவனின் சர்வஜ்ஞ, எல்லாம் அறிந்த நிலையின் ஒரு சிறிய மானுட அம்சமாகும். மண்டலக் கொள்கை. சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் மற்றும் சனாதன ராஜ நீதிமுறைகள் ஒரு அரசன் தன்னைச் சுற்றியுள்ள 12 மண்டலங்களில் நட்பு, பகை, நடுநிலை நாடுகளில் நடப்பவற்றை ஒற்றர்கள் மூலம் அறிய வேண்டும் என்கிறது. வள்ளுவர் கூறும் எல்லார்க்கும் எல்லாம் என்பது இந்த விரிவான கண்காணிப்பையே குறிக்கிறது. மக்களின் மனநிலை அறிதல்.
ஒற்றர்கள் என்பவர்கள் வெறும் குற்றங்களை கண்டுபிடிப்பவர்கள் மட்டுமல்ல, மக்களின் கஷ்டங்களையும் அவர்கள் மன்னனை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் அறியும் ஊடகங்கள். இதுவே பிரஜாரஞ்சக ஆட்சிக்கு வழிவகுக்கும். அசதியில்லாமை, பிரமாதரகித. சனாதன தர்மம் பிரமாதம் என்பதை பெரும் குற்றமாக கருதுகிறது. வேந்தன் தொழில் என்று வள்ளுவர் கூறுவது ஒரு மன்னன் தனது தனிப்பட்ட சுகங்களை விட தகவல் சேகரிப்பதையே தனது தவமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். குறள் 583. ஒற்றினான் ஒற்றிப் பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொளக் கிடந்தது இல். விளக்கம். ஒற்றர்களைக் கொண்டு நாட்டில் நடப்பவற்றை ஆராய்ந்து ஒற்றி அவற்றின் உண்மை பொருளை தெரிந்து கொள்ளாத பொருள் தெரியா மன்னனுக்கு வெற்றியை பெறுவதற்கான கொற்றம் என்ற வழிமுறை வேறு எதுவுமில்லை. அதாவது, தகவல் அறியாத மன்னன் போர்க்களத்திலோ அல்லது நிர்வாகத்திலோ வெற்றி பெற முடியாது. மகாபாரதம். சார சக்ஷுஹ் ந்ருபோ யஸ்து ந பஷ்யதி சத அசதி தஸ்ய ராஜ்யம் வினஷ்யேத நௌ இவ அகர்ணதாரிணி. விளக்கம். ஒற்றர்களாகிய கண்களைக் கொண்டு எது நன்மை எது தீமை என்று ஆராய்ந்து பார்க்காத மன்னனின் அரசு மாலுமி இல்லாத கப்பலைப் போல நடுக்கடலில் தத்தளித்து அழிந்துவிடும். அத்தகைய மன்னன் திசை தெரியாமல் தோல்வியையே தழுவுவான். சனாதன தர்மம். சார மூலம் ராஜ்யம் ஸ்யாத் மந்திர மூலம் ச பூபதேஹே அவிஜ்ஞாய ச சாரேன ஜயஹ தஸ்ய ந வித்யதே. விளக்கம். ஒரு மன்னனின் அரசு ஒற்றர்களை வேறாகக் கொண்டது. அவனது முடிவுகள் ஆலோசனையை வேறாகக் கொண்டவை. ஒற்றர்கள் மூலம் உண்மையை அறியாத மன்னனுக்கு எந்த இடத்திலும் வெற்றி என்பது கிடையாது. திருக்குறள் 583 உள்ள கொற்றம் கொளக் கிடந்தது இல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சார நீதி மற்றும் விஜய தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சார மூலம் ராஜ்யம், ஸ்பைஸ் ஆஸ் த ரூட். சனாதன தர்மத்தில் ஒரு மரத்திற்கு வேர் எப்படியோ அதுபோல ஒரு அரசுக்கு ஒற்றர்கள். வேர் அழுகிவிட்டால் மரம் விழுந்துவிடும். அதுபோல ஒற்றர் அமைப்பு பலவீனமாக இருந்தால் மன்னன் தன் வெற்றியை இழப்பான். பொருள் தெரிதல், அனலைசிங் இன்டெலிஜென்ஸ். ஒற்றர்கள் கொண்டுவரும் செய்திகளை அப்படியே நம்பாமல் அதன் பின்னால் உள்ள சூழ்ச்சிகளையும் உண்மைகளையும் ஆராய்வதே பொருள் தெரிதல். சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் ஒரு செய்தியை 3 வெவ்வேறு ஒற்றர்கள் மூலம் உறுதிப்படுத்திய பிறகே மன்னன் செயல்பட வேண்டும் என்கிறது. விஜயித்வா, விக்டோரியஸ்னஸ். ஒரு விஜயி என்பவன் பலத்தை விட புத்திசாலித்தனத்தையே அதிகம் நம்புவான். எதிரியின் பலவீனத்தை ஒற்றர் மூலம் அறிந்து தாக்குவதே தர்ம யுத்தத்தின் ஒரு அங்கமாக கருதப்படுகிறது. தர்மமும் தகவலும். மன்னன் தர்மத்தை காக்க வேண்டுமானால் அநீதி எங்கு நடக்கிறது என்பதை முதலில் அறிய வேண்டும். அந்த தகவல் இல்லையெனில் அவனால் நீதியை நிலைநாட்ட முடியாது. நீதி இல்லாத இடத்தில் வெற்றியும் இருக்காது. குறள் 584. வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. விளக்கம். அரசு பணிகளை செய்பவர்கள் வினை செய்வார். மன்னனுடைய சொந்த உறவினர்கள் தம் சுற்றம், மன்னனை பிடிக்காத பகைவர்கள் வேண்டாதார் ஆகிய 3 தரப்பினரையும் அவர்களுக்குத் தெரியாமல் ஒற்றர்களைக் கொண்டு ஆராய்ந்து கொண்டே இருப்பதே உண்மையான ஒற்றாடல் ஆகும். மகாபாரதம். அமாத்யேஷு ச மித்ரேஷு புத்ரேஷு ச நிருபாதிபா சாரான் பிரணிததித் நித்யம் ஸ்வ பரபக்ஷ தத்துவவித். விளக்கம். மன்னன் தன் அமைச்சர்கள் அமாத்யேஷு, நண்பர்கள் மித்ரேஷு, ஏன் தன் சொந்த பிள்ளைகளிடமும் கூட ஒற்றர்களை ஏவி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாள்தோறும் கண்காணிக்க வேண்டும். தன் தரப்பு பகைவர் தரப்பு ஆகிய இரு பக்க உண்மைகளையும் அறிபவனே சிறந்த அரசன். மனுஸ்மிருதி. ராஜார்த்த கிருதேஷு சர்வேஷு சுரக்ஷிதேஷு ச சர்வதா சாரைஹ் பரீக்ஷேத் அமாத்யான் பான் அனுஜீவினஹ. விளக்கம். அரசு பணிகளில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் மன்னனை சார்ந்து வாழ்பவர்கள் அனுஜீவினக ஆகியோரின் செயல்பாடுகளை ஒற்றர்கள் மூலம் எப்போதும் ஆராய வேண்டும். ஏனெனில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அறம் பிறழ வாய்ப்புண்டு. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 584 உள்ள
அனைவரையும் ஆராய்வது என்ற கட்டளை சனாதன தர்மத்தின் அஷ்டவர்க்கம் என்ற எண்வகை கண்காணிப்பு மற்றும் ராஜரக்ஷணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சுய பரிசோதனை இன்டர்னல் விஜிலன்ஸ். சனாதன தர்மத்தில் ஸ்வபக்ஷம் தன் பக்கம் கண்காணிப்பு மிக முக்கியமானது. பகைவர்களை விட உள்ளிருந்தே குழி பறிக்கும் சுற்றம் மற்றும் வினை செய்வார் துரோகிகள் அதிக ஆபத்தானவர்கள். இதையே கௌடல்யரின் அர்த்தசாஸ்திரமும் வலியுறுத்துகிறது. அனைவரையும் ஆம்னிபிரசன்ட் இன்டெலிஜென்ஸ். ஒரு மன்னன் தன்மீது அன்பு கொண்டவர்களையும் கண்காணிக்க வேண்டும். இது அவர்கள் மீதுள்ள சந்தேகத்தால் அல்ல, அவர்கள் தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்ற அக்கறையாலும் ஆட்சிக்கு எவ்வித களங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதாலுமே ஆகும். யதா தத்த மன்வேஷயேத் ஆசிட்டிஸ். ஒற்றர்கள் விருப்பு வெறுப்பின்றி அனைவரையும் ஆராய வேண்டும். சனாதன தர்மத்தில் உளவுத்துறை என்பது மன்னனின் மனசாட்சி போன்றது. அது பாரபட்சமின்றி உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் தடுத்தல். அதிகாரிகள் வினை செய்வார் லஞ்சம் பெறுவதையோ அல்லது மக்களை துன்புறுத்துவதையோ கண்டறிய ஒற்றர்கள் அவசியம். இது லோகஹிதம் எனும் சனாதன தர்ம கொள்கையோடு ஒத்துப்போகிறது. குறள் 585. கடாஅ உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் உகா அமை வல்லதே ஒற்று. விளக்கம். யாரும் சந்தேகப்படாதபடி மாறுவேடம் பூண்டு கடாஅ உருவொடு பிறர் கண்டறியும்போது அஞ்சாமல் கண்ணஞ்சாது தான் அறிந்த ரகசியத்தை எந்த இடத்திலும் எந்த துன்பம் வந்தாலும் வெளிப்படுத்தாமல் காப்பவனே சிறந்த ஒற்றன் ஆவான். மகாபாரதம். ஜடா முண்டதரோவாபி நக்னக்ஷபணக ஆக்ருதிஹி அமுடக பிராக்ஞமானீச்ச சாரக சர்வதோச்சரக. விளக்கம். சடை தரித்த துறவி போலவோ மொட்டையடித்த சந்நியாசி போலவோ அல்லது ஒரு பிச்சைக்காரன் போலவோ ஜடா முண்டதரோ வேடம் பூண்டு எங்கும் தடையின்றி நடமாடக்கூடியவனாகவும் அதீத அறிவுடையவனாகவும் தான் யார் என்பதை ஒருபோதும் வெளிப்படுத்தாதவனாகவும் ஒற்றன் இருக்க வேண்டும். மனுஸ்மிருதி. பிரத்யயிகான் வினீதாஞ்ச சுச்சீன் தக்ஷான் விசர்ஜயேத் சாரான் சர்வேஷு கார்யேஷு கோப்த்ரூன் ஆத்மா அனுசாரிகான். விளக்கம். நம்பிக்கைக்கு உரியவர் பிரத்யயிகான், அடக்கமானவர், தூய்மையானவர் மற்றும் எத்தகைய இக்கட்டான சூழலிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் காரியத்தை சாதிக்க வல்லவர்களையே கோப்த்ரூன் என்பவரை மன்னன் ஒற்றர்களாக நியமிக்க வேண்டும். அவர்கள் மன்னனின் நிழலைப் போலச் செயல்பட வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 585 உள்ள கடாஅ உருவமும் உகா அமை என்ற சொற்கள் சனாதன தர்மத்தின் கூடசாரி மறைமுக ஒற்றன் இலக்கணத்துடன் பின்வருமாறு இணைகிறது. மாறுவேடம். அர்த்தசாஸ்திரத்தில் கௌடில்யர் ஒற்றர்களை 9 வகையாக பிரிக்கிறார். அதில் காபடிகன் மாணவன், தாபசன் துறவி, வைதேகிகன் வியாபாரி போன்ற வேடங்கள் முக்கியமானவை. வள்ளுவர் கூறும் கடாஅ உருவம் என்ற ஐயப்படாத தோற்றம் இதையே குறிக்கிறது. கண்ணஞ்சாது ஃபியர்லெஸ்னஸ். உளவு பார்க்கும்போது பிடிபட்டால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் எதிரியின் கண்களை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சல், அஞ்சாமை ஒற்றனுக்கு வேண்டும். இது சனாதன தர்மம் போற்றும் வீர தர்மம். ரகசியம் காத்தல். உகா அமை கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்பது ரகசியத்தை வெளியே கசியவிடாமல் இருப்பதாகும். சனாதன தர்மத்தில் ஒரு ரகசியத்தை உடைப்பது விஸ்வாசகாதி நம்பிக்கை துரோகம் எனப்படும் பெரும் பாவமாக கருதப்படுகிறது. தன் உயிரே போனாலும் நாட்டின் ரகசியத்தை காப்பது ஒரு தியாகமாக போற்றப்படுகிறது. யோகியின் பண்பு. ஒரு ஒற்றன் ஒரு யோகியைப் போல தன் புலன்களை அடக்கி தன் உண்மையான அடையாளத்தை மறைத்து வாழ வேண்டும். வெளியே உலகியல் மனிதனாக தெரிந்தாலும் உள்ளே இலட்சியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். குறள் 586. துறந்தார் படிவத்தராகி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று. விளக்கம். யாரும் சந்தேகப்படாதபடி துறவிகளின் கோலத்தை பூண்டு துறந்தார் படிவத்தராகி அறிய முடியாத இடங்களுக்கும் சென்று இரகசியங்களை ஆராய்ந்து ஒருவேளை பிடிபட்டு துன்புறுத்தப்பட்டாலும் தன் இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் சோர்வடையாமல் இருப்பவனே சோர்விலது சிறந்த ஒற்றன். மகாபாரதம்.
தாபசான் பிரகிருதீன் சைவ ததா வேஷதரான் அபாரன் சாரான் பிரணிததி திராஷ்ட்ரே யதா தத்த வினிஷ்சயே. விளக்கம்: தவக்கோலம் பூண்டவர்களையும் தாபசான் பலவிதமான மாறுவேடங்கள் அணிந்தவர்களையும் ஒற்றர்களாக தன் நாடு முழுவதும் நியமிக்க வேண்டும். அவர்கள் எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும் உண்மைத்தன்மையை அறிவதில் இருந்து பின்வாங்கக்கூடாது. மனுஸ்மிருதி: காபடிக உதாஸ்தித கிருஷி வாணிஜ தாபச வியஞ்சனான் பஞ்ச சம்ஸ்தாஸ் பரீக்ஷேத சாரமூலான் நிருபக சதா. விளக்கம்: மாணவன், துறவி, உதாஸ்தித, விவசாயி, வியாபாரி, போலித்துறவி, தாபச ஆகிய 5 விதமான வேடங்களில் ஒற்றர்களை மன்னன் நியமிக்க வேண்டும். இவர்கள் இரகசியங்களை ஆராயும்போது எத்தகைய ஆபத்து வந்தாலும் சோர்வின்றி செயல்பட வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 586 உள்ள துறந்தார் படிவத்தராகி மற்றும் சோர்விலது என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் கூடசாரி மறைமுக ஒற்றன் இலக்கணத்துடன் பின்வருமாறு இணைகிறது. தாபச வேளம், அசெட்டிக் டிஸ்கைஸ். சனாதன தர்மத்தில் துறவிகள் எங்கும் தடையின்றி செல்லும் உரிமை பெற்றவர்கள். அரண்மனைகள் முதல் அந்தப்புறம் வரை அவர்கள் செல்லலாம் என்பதால் கௌடல்யரின் அர்த்தசாஸ்திரம் துறவி வேடத்தையே ஒற்றர்களுக்கு சிறந்ததாக கூறுகிறது. வள்ளுவர் இதனையே துறந்தார் படிவத்தராகி என்கிறார். திதிக்ஷா, என்டுரன்ஸ். என் செய்யினும் சோர்விலது என்பது சனாதன தர்மம் போற்றும் திதிக்ஷா என்னும் சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. எதிரிகளிடம் பிடிபட்டு சித்திரவதைக்கு உள்ளானாலும் நாட்டின் நலனுக்காக தன் உயிரையும் இரகசியத்தையும் காக்கும் அந்த உறுதி ஒரு தர்மமாக பார்க்கப்படுகிறது. இறந்தாராய்ந்து, இன்வெஸ்டிகேட்டிங் தி அன்ரீச்சபிள். சாதாரண மனிதர்களால் நுழைய முடியாத இரகசிய இடங்களுக்கு சென்று தகவல் திரட்டுவது. இது அனுமன் சீதையை தேடி இலங்கை சென்றபோது கையாண்ட யுக்தி போன்றது. அனுமன் ஒரு சிறிய வடிவம் எடுத்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் செய்த அந்த ஒற்றாடலே இதற்கு சிறந்த உதாரணம். சுயநலமின்மை. ஒரு துறவியைப் போலவே ஒற்றனும் புகழ், வசதி, அங்கீகாரம் எதையும் எதிர்பார்க்காமல் கடமையே கண்ணாக இருக்க வேண்டும். குறள் 587. மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. விளக்கம்: பிறர் மறைத்து வைத்திருக்கும் இரகசியங்களை அறிந்து கொள்ளும் திறனுடையவனாகி மறைந்தவை கேட்கவற்றாகி தான் அறிந்து வந்த செய்திகளை மன்னனிடம் சொல்லும்போது எத்தகைய சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் ஐயப்பாடு இல்லதே தெளிவுபட கூறுபவனே சிறந்த ஒற்றன். மகாபாரதம். பிரத்யக்ஷம் பரோக்ஷம் ச சர்வம் விநிச்சயம் ததா நிஸ்சந்தேகம் வதேத் ராஜா சாரக ஸ்ருத விநிச்சயः. விளக்கம்: நேரடியாக தெரிந்தவை மற்றும் மறைமுகமாக இரகசியமாக நடந்தவை என அனைத்தையும் தீர விசாரித்து அறிந்த ஒற்றன் அதை தன் மன்னனிடம் கூறும்போது எவ்வித சந்தேகமும் இன்றி நிஸ்சந்தேகம் திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டும். குழப்பமான தகவல் அரசனை தவறான முடிவுக்கு இட்டுச் செல்லும். மனுஸ்மிருதி. யதா தத்தம் விஜக்ஞானியாத் சாரேன வினிபூஷிதம் ந தேன சம்சயம் குறியாத் காரிய நிஷ்சய காரணாத். விளக்கம்: நடந்ததை நடந்தபடியே நுணுக்கமாக அறிந்து வரும் ஒற்றன் மீது மன்னன் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஒற்றன் தான் கொண்டு வந்த செய்தியை ஐயத்திற்கு இடமின்றி மெய்ப்பிக்க வல்லவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் காரியங்கள் சித்தியாகும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 587 உள்ள மறைந்தவை கேட்கவற்றாகி மற்றும் ஐயப்பாடு இல்லதே என்ற சொற்கள் சனாதன தர்மத்தின் தர்க்க வித்யை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சூக்ஷ்மதர்சி என்பது சனாதன தர்மத்தில் ஒரு ஒற்றன் சூக்ஷ்மதர்சியாக இருக்க வேண்டும். அதாவது பிறர் பேசும் வார்த்தைகளை விடவும் அவர்கள் மறைக்கும் உடல் மொழி மற்றும் குறிப்புகளைக் கொண்டு உண்மையை அறிய வேண்டும். மறைந்தவை கேட்டல். ஐயப்பாடின்மை. கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் ஒற்றன் தரும் செய்தி தெளிவாத இல்லையென்றால் அது அவித்யை, அதாவது அறியாமை போன்றது என்கிறது. ஒரு செய்தியை சொல்லும்போது
இருக்கலாம், நடக்கலாம் என்று சொல்லாமல் இதுதான் உண்மை என்று ஆதாரத்துடன் சொல்லும் திறமையே ஒற்றனுக்கு அழகு. நிர்ணயம். ஒரு மன்னன் போர் அல்லது அமைதி போன்ற முக்கியமான முடிவுகளை எடுப்பது ஒற்றன் தரும் தகவலின் அடிப்படையில்தான். எனவே ஒற்றன் தரும் செய்தி ஐயப்பாடு அற்றதாக இருந்தால்தான் தர்மம் நிலைநாட்டப்படும். சத்த பிரமாணம். சனாதன தர்மத்தில் ஒரு விஷயத்தை உறுதி செய்ய பிரமாணங்கள் தேவை. ஒற்றன் சொல்லும் வார்த்தையே மன்னனுக்கு ஒரு பிரமாணம். அந்த பிரமாணம் தூய்மையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் கருத்து. குறள் 588. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். விளக்கம். ஓர் ஒற்றன் தான் உளவு பார்த்து வந்து சொன்ன செய்தியையும் அந்த ஒற்றனுக்கு தெரியாத வகையில் மற்றொரு ஒற்றனை ஏவி மற்றுமோர் ஒற்றினால் ஆராய்ந்து செய்தி உண்மையானதுதானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மகாபாரதம். ந ஏகஸ்ய வசனே விஸ்வசேத் ராஜா காரியஹேத்துனா த்ரிபிஹி ஏக அர்த்த சம்வாதே ததா காரியம் சமாச்சரேத். விளக்கம். ஒரு முக்கியமான காரியத்தில் ஒரு ஒற்றனின் சொல்லை மட்டும் கேட்டு மன்னன் விசுவாசிக்க, அதாவது நம்பக்கூடாது. ஒரு செய்தி குறித்து வெவ்வேறு ஒற்றர்கள் குறைந்தது 3 ஒரே கருத்தை கூறும்போது மட்டுமே அந்த செய்தி உண்மையானது என நம்பி செயல்பட வேண்டும். மனுஸ்மிருதி. அவிஜ்ஞாதாக பரஸ்பரம் சாரான் பிரேஷயேத் பஹீன் தேஷாம் சம்வாத தத்வஜ்ஞः ததஹ காரியம் பிரவர்த்தயேத். விளக்கம். ஒருவருக்கொருவர் அறிமுகமில்லாத பல ஒற்றர்களை மன்னன் ஏவ வேண்டும். அவர்கள் தரும் செய்திகள் ஒன்றுக்கொன்று பொருந்தி வரும்போது அதன் உண்மைத்தன்மையை உணர்ந்து பிறகு காரியத்தை தொடங்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 588 உள்ள மற்றுமோர் ஒற்றினால் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கூடசாரி மேலாண்மை மற்றும் அர்த்தசாஸ்திர விதிகளுடன் பின்வருமாறு இணைகிறது. த்ரீசார நிச்சயம். கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம் மிகத் தெளிவாக கூறுகிறது, 3 வெவ்வேறு ஒற்றர்கள் மூலம் ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே அது உண்மை. வள்ளுவர் அதனை மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் என்று சுருக்கமாக கூறுகிறார். பரஸ்பரம் அவிஜ்ஞாதாக. ஒற்றர்களுக்கு தெரியாமல் ஒற்றர்களை ஏவுவது சனாதன தர்மத்தின் உளவுமுறை. ஒரு ஒற்றன் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கலாம் அல்லது தவறுதலாக செய்தி சேகரித்திருக்கலாம். எனவே ஒருவரை ஒருவர் அறியாத இருவர் ஒரே செய்தியை சொன்னால் மட்டுமே அது சத்தியம். மாயா வினிச்சயக. பகைவர்கள் மன்னனை திசை திருப்ப பொய் செய்திகளை பரப்பலாம். அத்தகைய மாயையை முறியடிக்க மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்வது அவசியம். நிர்வாக தூய்மை. இது ஒற்றர்களை சந்தேகப்படுவதற்காக அல்ல, மாறாக அரசாங்கத்தின் முடிவு பிழையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. சேஃப்டி மெஷர். குறள் 589. ஒற்றற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சொற்றொக்கத் தேரப்படும். விளக்கம். ஒரு ஒற்றனை மற்றொரு ஒற்றன் அறியாதபடி ஒற்றற்று உணராமை மறைவாக ஆள வேண்டும். ஒரு செய்தியைப் பற்றி வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த 3 ஒற்றர்களின் உடன் மூவரின் சொற்களும் ஒன்றாக பொருந்தியிருந்தால் சொற்றொக்க அந்த செய்தியை உண்மையானது என்று தெளிந்து கொள்ளலாம். மகாபாரதம். த்ரிபி ஏக அர்த்த சம்வாதே சத்யம் இத்யேவ நிச்சயः ந ஹி ஏகஸ்ய வச்சः காரியம் சாரஸ்ய ச வினிச்சயே. விளக்கம். ஒரு செய்தியை குறித்து 3 ஒற்றர்கள் த்ரிபி வெவ்வேறு கோணங்களிலிருந்து வந்து ஒரே மாதிரியான தகவலை சொன்னால் ஏக அர்த்த சம்வாதே அதுவே சத்தியம் என்று நிச்சயிக்க வேண்டும். ஒரு ஒற்றனின் சொல்லை மட்டும் கேட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. மனுஸ்மிருதி. அந்யோன்யம் அவிஜ்ஞாதாக காரியம் குறியுஹு பிருதக் விதஹ த்ரீசார சம்வாதே தத்துவம் ஞாத்வா ராஜா பிரவர்த்ததே. விளக்கம். ஒற்றர்கள் ஒருவரை ஒருவர் அறியாதவர்களாக வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக பணிபுரிய வேண்டும். 3 ஒற்றர்களின் செய்திகளும் ஒன்றுபட்டால் மட்டுமே அதன் உண்மையை உணர்ந்து மன்னன் செயலில் இறங்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 589 உள்ள உடன் மூவர் மற்றும் உணராமை என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சாணக்கிய நீதி மற்றும் அர்த்தசாஸ்திர விதிகளுடன் பின்வருமாறு இணைகிறது. த்ரீசார சம்வாதம். ட்ரிபிள் வெரிஃபிகேஷன். சனாதன தர்மத்தின் உளவுத்துறையில் இது ஒரு தங்க விதி. ஒருவர் பொய் சொல்லலாம், இருவர் கூட சேர்ந்து சதி செய்யலாம். ஆனால் வெவ்வேறு இடங்களிலிருந்து வரும் மூவர் ஒரே பொய்யை சொல்வது கடினம்.
இது தகவலின் துல்லியத்தை உறுதி செய்கிறது. ரகசியம் பேணுதல், கம்பார்ட்மெண்டலைசேஷன். ஒற்றுற்று உணராமை என்பது இன்றைய உளவுத்துறையிலும் பயன்படுத்தப்படும் உத்தியாகும். ஒற்றர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்தால் ஒருவன் பிடிபடும்போது மற்றவர்களை காட்டிக் கொடுத்து விடுவான். சனாதன தர்மம் இதனை அவிக்ஞாத சாரி என்கிறது. மன்னனின் விவேகம். தகவல்களை சேகரிப்பது மட்டும் ஒற்றன் வேலை, அதை ஒப்பிட்டுப் பார்த்து தெளிவது மன்னனின் அறிவு. இது புத்திபலம் என்னும் சனாதன தத்துவத்தை உணர்த்துகிறது. நிர்வாகத் தூய்மை. இது ஒற்றர்களின் நேர்மையை சோதிப்பதற்கான ஒரு வழியாகவும் அமைகிறது. 3 பேரின் தகவல்கள் மாறும்போது எவன் தவறான தகவல் தருகிறான் என்பதை கண்டறிந்து களைய இது உதவுகிறது. குறள் 590. சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. விளக்கம். ஒரு ஒற்றன் கொண்டு வந்த செய்தியின் சிறப்பை பாராட்டி அவனுக்கு பரிசோ அல்லது சிறப்போ செய்ய விரும்பினால் அதனை பிறர் அறியும் வகையில் வெளிப்படையாக செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அந்த ஒற்றன் யார் என்ற ரகசியத்தை மன்னனே வெளிப்படுத்தியவன் ஆகிவிடுவான். மகாபாரதம். சாரான் சத்கிருத்ய விஸ்ருஜேத ந அந்ய விஜ்ஞாத கர்மணா யதி விஜ்ஞாயதே சாரக ச வினஷ்யேத ச பூபதிஹி. விளக்கம். ஒற்றர்கள் செய்த நற்செயலுக்காக அவர்களுக்கு செய்யும் கௌரவம் பிறருக்கு தெரியாமல் அஞாத்த விஜ்ஞாத்த, அதாவது ரகசியமாக இருக்க வேண்டும். ஒரு ஒற்றன் யார் என்பது வெளிப்பட்டுவிட்டால் அந்த ஒற்றனும் அழிவான், அந்த மன்னனின் திட்டங்களும் தோல்வியடையும். மனுஸ்மிருதி. யஸ்ய மந்திரம் ந ஜானந்தி பாஹ்யாக சூக்ஷ்மம் மஹீபதேஹே ச கிருத்ஸ்னாம் பிருத்திவீம் புங்க்தே கோஷஹீனோபி தர்மதஹ. விளக்கம். எந்த ஒரு மன்னனின் ரகசிய திட்டங்கள் வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அவன் கருவூலமில்லாவிட்டாலும் கூட தர்மத்தின்படி இந்த உலகம் முழுவதையும் ஆள முடியும். எனவே ஒற்றர்களை பாராட்டுவதன் மூலம் அந்த ரகசியத்தை உடைக்கக்கூடாது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 590 உள்ள புறப்படுத்தான் ஆகும் மறை என்ற எச்சரிக்கை சனாதன தர்மத்தின் கூடசாரி நிர்வாக விதிகளுடன் பின்வருமாறு இணைகிறது. குப்தசார முறை. சனாதன தர்மத்தில் உளவுத்துறை என்பது மறைபொருள். ஒற்றன் ஒருவனுக்கு மன்னன் சபையில் வைத்து மாலை அணிவித்து மரியாதையோ அல்லது பரிசோ வழங்கினால் அவன் ஒற்றன் என்பது உலகிற்கு தெரிந்துவிடும். இதில் அவனது பாதுகாப்புக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் ஆபத்தானது. மறை. மறை என்பது வேதம் மற்றும் ரகசியம் ஆகிய இரண்டையும் குறிக்கும். வேதம் எப்படி அதிகாரமற்றவர்களுக்கு தெரியக்கூடாதோ அதுபோல உளவு தகவலும் தகவல் தருபவனும் அதிகாரப்பூர்வ வட்டத்தை தாண்டி புறப்பட, அதாவது வெளியேறக்கூடாது. நிர்வாக விவேகம். பாராட்டு என்பது அவசியம், ஆனால் அது தர்மத்தை நிலைநாட்டும் யுக்தியோடு இருக்க வேண்டும். சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் ஒற்றர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதிகள் அந்தரங்கமாக, அதாவது தனிப்பட்ட முறையில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆத்மரக்ஷணம். ஒற்றன் யார் என்று தெரிந்தால் பகைவர்கள் அவனை கொல்ல முயற்பவர்கள். தன் குடிமகனை காக்க வேண்டியது மன்னனின் தர்மம் என்பதால் அவனது அடையாளத்தை மறைப்பது மன்னனின் கடமையாகிறது.